மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மறைந்து போகிறார்கள். ஆனால் ஒரு சில ஆளுமைகள் மட்டுமே தாங்கள் வாழ்ந்த காலத்தை கடந்து தங்களின் உன்னத அடையாளத்தால் வரலாற்றில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மீசாலை கொடிகாம மண்ணில் உதித்து சுவிஸ் நாட்டின் லூசர்ன் நகர் வரை தன் ஆளுமையின் முத்திரையை பதித்த மாண்புமிகு சுப்பையா அருளானந்தம் மாஸ்டர் அவர்கள் அப்படியொரு உன்னத அடையாளத்தின் முகவரி. அவர் வெறும் எழுத்துக்களை மட்டுமே போதித்த ஆசிரியர் அல்ல, மனிதர்களை செதுக்கிய ஒரு மாபெரும் தத்துவஞானி. அருளானந்தம் மாஸ்டர் அவர்களின் இந்த ஆழமான அறிவிற்கும் மொழி புலமைக்கும் அடித்தளமாய் அமைந்தது பண்டிதரான அவரது தந்தையார் அவரிடம் விதைத்த பரம்பரை ஞானம்தான். ஆம், 1960 முதலே யாழ்ப்பாண மண்ணில் ஒரு மாபெரும் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் பண்டிதர் சுப்பையா அவர்கள். தந்தை வழிவந்த திறமையும் தன் விடாமுயற்சியும் ஒன்று சேர தமிழ், சிங்களம், நோர்வே, ஆங்கிலம், ஜேர்மன் என பல மொழிகள் கற்றுத் தேர்ந்த ஒரு பேரறிஞராக திகழ்ந்தார் அருளானந்தம் மாஸ்டர். வகுப்பறையில் அவரது கம்பீர குரல் ஒலித்த கணமே அறிவின் புதிய கதவுகள் திறக்கும். பொருளாதார செல்வங்களை விட எளிமையும் அன்பையுமே தன் வாழ்வின் மிகச்சிறந்த அடையாளமாக மதித்து எப்போதும் மற்றவர்களை சிந்திக்கத் தூண்டும் ஞானம் நிறைந்த மனிதராக வாழ்ந்து காட்டினார் இந்த உத்தமர். புத்தகம் வாசிப்பதையே தனது வாழ்நாளின் பெரும் பொழுதுபோக்காக கொண்ட இவர் எண்ணற்ற நூல்களையும் PDF வடிவ புத்தகங்களையும் சேகரித்து வைத்திருந்த ஒரு நடமாடும் நூலகம். சித்திரம் வரைவதிலும் கைதேர்ந்த கலைஞராக திகழ்ந்த இவர் கதை, கவிதை, கட்டுரைகள் என பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதி வந்தார். இவரது ஆழமான எழுத்தாற்றலுக்கு தனது மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தன் இல்லத்தரசி குமுதினி அவர்களின் 60வது பிறந்த நாளுக்காக அவரே தன் கைகளால் எழுதிய கவிதை வரிகள் மிகச் சிறந்த சான்றாகும். அரண்மனை வாசமோ அறுசுவை உணவோ கேட்காத அடக்கம் நிறைந்த தன் இதயராணி என்று தன் மனைவியின் எளிமையை போற்றி குடும்பத்தின் உன்னத வழிகாட்டியாகவும் தன் பேர குழந்தைகளின் மீது அளவற்ற பாசம் கொண்ட ஒரு உன்னத தாத்தாவாகவும் வாழ்ந்து காட்டியவர் இந்த மாமனிதர் அருளானந்தம் அவர்கள். ஒரு சிறந்த ஆசிரியரின் உண்மையான வெற்றி அவர் மறைந்த பிறகும் அவரது மாணவர்கள் காட்டும் மனிதநேயத்தில் தான் வாழ்கிறது. 1987 முதல் 1993 வரையிலான காலகட்டத்தில் அவரிடம் கல்வி கற்ற அவரது ஆரம்பகால நன்றியுள்ள சீடர்தான் லிங்கம் மாஸ்டர். அன்று தமக்கு அறிவு பசி தீர்த்த தன் குருநாதரின் நினைவாக இன்று கிளிநொச்சி, வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மண்ணில் வசிக்கும் கஷ்டப்படும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி பிள்ளைகளின் பசியாற்றி தன் நன்றி கடனை செலுத்துகின்றார் லிங்கம் மாஸ்டர் அவர்கள். அருளானந்தம் மாஸ்டர் அன்று விதைத்த நற்பண்பின் விதைகள் இன்று சீடர்களின் வழியே மனிதநேய கனிகளாக விளைந்து கொண்டிருக்கின்றன. உடல் மறைந்தாலும் அவர் கற்பித்த தத்துவங்களும் அவர் காட்டிய ஒழுக்க நெறியும் எங்களின் இதயங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்வின் உன்னத அடையாளத்தின் முகவரியாய் வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு அருளானந்தம் மாஸ்டர் அவர்களுக்கு அவரது நன்றியுள்ள மாணவன் லிங்கம் மாஸ்டர் சார்பாகவும் எமது தளம் சார்பாகவும் வீர வணக்கத்தையும் நன்றி உணர்வுடன் கூடிய அஞ்சலியையும் செலுத்துகின்றோம்.